அளித்தான் உலகெங்கும் தானான உண்மை அளித்தான் அமரர் அறியா உலகம். இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 6ஆம் தந்திரம் 14வது அத்தியாயம் பக்குவத்தில் 1697 என்று நாம் சிந்திக்கின்றோம். சத்தும் அசத்தும் எவ்வாறென தான் உண்ணி, சத்தும் அசத்தும் எவ்வாறென தான் உண்ணி, சித்தம் உருக்கி சிவனருள் கை காட்ட, சித்தம் உருக்கி சிவனருள் கை காட்ட, பத்தியின் நாணம் பெற பணிந்தாந்த, பத்தியின் நாணம் பெற பணிந்தாந்த, தத்தியின் இச்சை தகுவோன் சற்சீடனே, தத்தியின் இச்சை தகுவோன் சற்சீடனே. இந்த பாடல்ல ரொம்ப முக்கியமா ஒரு சொல்ல வர்றது என்னன்னாக்கா, உண்மையான சீடன், உண்மையான மாணவனுக்கு யார் என்பதற்கு விளக்கணம் கொடுக்கிறார். ஒரு சிறந்த சீடன் எப்படி இருக்கணும் அப்படின்றது இந்த பாடலை சொல்றாரு. ஒண்ணு, அவனுக்கு பகுத்தறிவு இருக்கணும். பகுத்தறிவுனா எது நிலையானது, எது நிலையற்றது, அசத்து, உலகம், மாயை அப்படின்றத ஆராய்ந்து உணரக்கூடிய தன்மை இருக்கணும். இரண்டாவது, மனம் உருகுதல், இறை சிந்தனையால தன் சித்தத்தை, மனதை அன்பினால் உருக செய்ய வேண்டும். அப்புறம் அருள் பெறுதல், அப்படி உருகும் போது சிவபெருமான் தனது அருளால் வழிகாட்டுவான். அப்பதான் பணிவு வரும். குருவை வணங்கி பக்தியுடன் மெய்ஞானம் பெற தன்னை முழுமையாக தாய்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது பேரின்ப வேட்கை, உலக பொருட்களின் மீது ஆசை கொள்ளாமல் இறைவனின் ஆனந்த சக்தியின் மீது மட்டுமே விருப்பம் கொண்டவனாக சீடன் இருக்கின்றான் அப்படின்றது. ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, நிலையில்லாததெல்லாம் நீக்கிவிட்டு நிலையான இறைவனை உணர துடிக்கும் அன்பும் பணிவும் கொண்டவன் தான் சிறந்த மாணவன் அப்படின்றாரு. அதுக்கு சிறந்த மாணவனுக்கு இலக்கணம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் நிறைய. தேகாலைவன், சுவேதகேது அப்படின்னு பல கதைகள் இருக்குது. இருந்தாலும் திருமூலர் கூறுகின்ற அந்த மனம் உருகுதல் அப்படின்றது இந்த சத்து அசத்துக்கு ரொம்ப உதாரணம், பொருத்தமானவர் யாருன்னா மாணிக்கவாசகர் தான். நமக்கு அருமையான அவருடைய வாழ்க்கையை சொல்லலாம். ஒரு சின்ன விளக்கம். ஒரு காட்டுல ஒரு சீடன் இருந்தான். குருவிட்ட போய், சுவாமி எனக்கு சத்து உண்மைன்னா என்ன, அசத்துனா என்ன, அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டான். குரு அவனை குளக்கரைக்கு கூட்டு போனாரு. அங்க தண்ணியில காமிச்சாரு. இரவு நேரம்ன்றதால நிலவின் பிம்பம் தெரிஞ்சது. குரு கேட்டாரு, அங்க எப்ப நிலவு தெரிகிறதா, அது உண்மையா? ஆம் குருவே, என் கண்ணுக்கு தெரிகிறது, அதனால அது உண்மைதான். உடனே குரு சொன்னார், ஒரு கல்லை எடுத்து தண்ணியில எரிஞ்சார். தண்ணி அலைப்பாய நிலவின் பிம்பம் கலைந்து சிதறியது. இப்ப குரு கேட்டார், இப்போது நிலவு எங்கே? மறைந்து விட்டதே, அப்படியானால் அது பொய்யா? சீடனுக்கு குழப்பம் வந்துச்சு. குரு மேல வானத்தை காட்டினார். தண்ணீரில் தெரிஞ்சது அசத்து, நிலையற்ற பிம்பம். ஆனால் எரிந்த கல்லால் சிதையாமல் மேகங்கள் மறைத்தாலும் மாறாமல் வானில் இருப்பதுதான் சத்து. அப்ப இந்த திருமந்திரம் சொல்ற கதை மாணிக்கவாசகர் இந்த பாடலுக்கு ரொம்ப பொருத்தமானவர். சத்து அசத்து எண்ணுதல் அப்படின்னாக்கா, அவர் அமைச்சரவையில முதலமைச்சரா இருந்தாரு. உலக வாழ்க்கை நிலையற்றது அப்படின்னு உணர்ந்தாரு. நிலையான இறைவனை தேடினாரு. அப்புறம் சித்தத்தை உருக்கி குதிரை வாங்க சென்ற இடத்துல குருந்த மரத்தடியில அமர்ந்திருந்த குருவை கண்டதும் அவருக்கு மனம் உருகியது. அரச பதவி, செல்வம் அனைத்தையும் மறந்தாரு. அப்ப சிவனருள் கை காட்ட சிவபெருமானே குருவாக அவருக்கு உபதேசம் செய்தார். அப்ப ஆனந்த சக்தி, உலக ஆசைகளை துறந்து தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை அப்படின்னு ஒரு பேரின்ப நிலையில திளைத்தாரு. சுருக்கமா சொல்லணும்னா, எந்த ஒரு மாணவன் இந்த உலகம் நிலையற்றது, கடவுள் ஒருவரே நிலையானவர் என்பதை உணர்ந்து தன் கர்வத்தை விட்டு குருவின் காலடியில் அன்பினால் உருகி நிற்கின்றானோ அவனே உண்மையான சீடன் அப்படின்னு நமக்கு திருமூலர் இங்கு உணர்த்த வருகின்றார். இந்த காலகட்டத்துக்கு இந்த பாட்டை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னாக்கா, எது முக்கியம் எது முக்கியம் அல்ல அப்படின்னு நம்ம பிரித்து பார்க்கலாம். தமிழ் ஊடகங்கள்ல வர செய்திகள் எல்லாம் நம்ம எது நல்லது, நிலையானது, எது கெட்டதுன்னு நம்ம பகுத்தறிஞ்சு பார்க்கலாம். அப்புறம் மன அழுத்தம் நீங்குதல், பிளட் பிரஷர் வருதுன்னு சொன்னா
அதுக்கு வந்து பிடிவாதம் அல்லது ஈகோ தான் அதிகமா இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா, நான் என்ற அகந்தையை விட்டு அன்பு அதிகமாக்கி, குடும்பத்திலும் சரி, வேலை செய்யற இடத்திலும் சரி, மற்றவங்க உணர்வுகளை புரிந்து கொண்டு அன்பு கலந்த மெய்யான போக்கை கையாளும் போது மனம் இலகி நம்ம வந்து எதையும் கற்றுக்கொள்ள முடியும். வழிகாட்டுதலை பின்பற்றுதல், இது வந்து சிவன் அருள் கை காட்டதான் கிடைக்கும் நமக்கு. அனுபவம் வாய்ந்தவருடைய ஆலோசனை கேட்கறது. உதாரணமா குழப்பம் வருதுன்னா சரியான மென்டர் அல்லது ஒரு குருவை நாடுறது. எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்காம ஒரு மாணவனாக இருந்து புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்புறம் பணிவு, அர்ப்பணிப்பு. கற்றுக்கொள்ளும் தலையில தாய்மையை காட்டி அதுல நம்ம முழு ஈடுபாட்டோட அணுகணும்னா அந்த ஞானம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உயர்ந்த இலக்கு எதுன்னா ஆனந்த சக்தி, பேரின்பம் தான். அப்புறம் தீய பழக்கங்களை கைவிட்டு தற்காலிக இன்பத்தை விட உடற்பயிற்சி, தியானம், மன அமைதி போன்ற ஆரோக்கியம் மேலானதுன்னு உணர்ந்து நம்ம செயல்படணும். வாழ்க்கையில தெளிவான தேடல் இருக்கணும். அன்பான உள்ளம், பணிவான கற்றல், இவைகள்லாம் ஒரு நல்ல சீடனை உருவாக்கும்னு சொல்லி தலத்தை கௌரியம் அவர்களும் படிக்கின்றேன். மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா, மிக அருமை. மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1697. சத்தும் அசத்தும் எவ்வாறென தானுண்ணி சித்தை யுருக்கி சிவனருள் கை காட்ட பத்தியின் ஞானம் பெறப்பணிந்தானந்த சத்தியில் இச்சை தகுவோன் சற்சீடனே. Translation: Contemplating on the real and the unreal, melting in the mind, heart, being guided by the grace of Shiva, attaining wisdom and through love seeking the blissful Shakti, and abiding in it, such is a true disciple. கொடுத்துருக்காங்க. போயிட்டு போயிட்டு வருது சவுண்டு. எனக்கு மாத்திரம் தானா கௌரிமா? இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குது. கொஞ்சம் கிட்டக்க வச்சா கேக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, நன்றிங்க. நேத்து பாடல்ல வந்து சற்சீடன் ஆமைன்னு சொல்லிட்டாங்க. இப்ப இந்த சற்சீடனோட தன்மை என்ன, அவர் எந்த தன்மையில இருக்கணும் அப்படின்றத சொல்றதா இந்த பாடல்ல நான் புரிஞ்சுக்கிறேன். சற்சீடன்னா உண்மையான சீடன், சத்தியத்தின் வழியில இருக்கிறவங்க. அந்த சத்துனா என்னன்னா உண்மைதான், நிலையானது. அந்த சீடனின் தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா சச்சித் ஆனந்த நிலையில இருக்கணும் அப்படின்றத சொல்றதா. சச்சிதானந்த நிலையில அந்த தன்மையில இருக்கணும், அதுக்கான இச்சை கொண்டு இருப்பாரு, அவர் தான் சற்சீடன் அப்படின்னு சொல்றதா புரிஞ்சுக்கிறேன். சத்தும் அசத்தும் எவ்வாறென தான் உண்ணி. சத்தும்னா நிலையானது, உண்மையானது, அதெல்லாம் தான் சத்து. அசத்துங்கிறது உண்மை இல்லாத விஷயங்கள், நிலையில்லாத விஷயங்கள், இதெல்லாம் வந்து அசத்து. அது ரெண்டும் என்னன்றத ஆராய்ந்து அறிந்து, இப்போ சத்துன்னு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்கிறது உண்மையானது என்னென்னா நம்ம இறைவன் தான் உண்மையானது, நமக்குள்ளே இருக்கிறவர். நம்ம பார்க்குற இந்த மனம் உடல் தான் இப்போ நம்மகிட்ட இருக்கிற அசத்தாக இருக்கிறது, நிலை இல்லாதது. மனமும் மாறிக்கிட்டே இருக்கும், உடலும் இறந்து பிறப்பெடுத்து மாறிக்கிட்டே, நம்மளோட உடலும் மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயந்தான். அதுவும் நிலையானது இல்லை, நம்ம மனமும் நிலையானது இல்லை. இதுக்கு ஆதாரமாக இருக்கிற சிவம் தான் இந்த நிலையானது, நிலையாக இருக்கிற ஒரு விஷயம். அந்த இது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம புரிஞ்சுக்கிறப்ப நம்ம எப்படி நினைப்போம், நான் தான் இந்த மனம், நான் தான் இந்த உடல், இதெல்லாம் சேர்ந்தது தான் நான் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? இதான் நான், இந்த உடல் தான் நான் அப்படின்னு இருப்போம். இந்த பேருடைய இதுக்கு பேர் வச்சிருக்கிறது தான் கௌரின்னு பேர் வச்சிருக்கிறாங்க, அப்போ இதுதான் நான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இப்போ நம்ம வந்து சத்து எது அசத்து எது நம்ம பிரிக்கும்போது நமக்கு என்ன தோணும், இது அப்போ நான் இந்த மனம் இல்லை, ஏன்னா என்னால் மனதையும் கவனிக்க முடியுது, இந்த உடலையும் என்னால் கவனிக்க முடியுது, அப்போ இந்த ரெண்டுமே நான் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கப்ப இது என்னோடது தான். ஆனால் வந்து இதுதான் நானுன்னு இல்லை. இப்போ எனக்கு கொடுத்துருக்க ஒரு பொருள் மாதிரி, எனக்கு கொடுத்துருக்க ஒரு கருவி, இது என்னுடைய உடல், இது என்னுடைய மனம்.
எனக்கு கொடுத்துருக்கிற டேட்டா இந்த டேட்டா வச்சு நான் இங்கே இயங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ சாட் ஜிபிடிலலாம் கூட நீங்கள் ஒரு டேட்டா கொடுத்தீங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு ஒரு டேட்டா கொடுத்தீங்கன்னா அது வீடியோ கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஒரு எனக்கு இந்த சீனில் இங்கே 2 பேர் நின்று டான்ஸ் ஆடுற மாதிரி எனக்கு ஒரு வீடியோ வேணும், நீங்கள் வந்து டேட்டா கொடுக்குறீங்க, இது மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு டேட்டா கொடுத்தீங்கன்னா அது உடனே அதே வீடியோவை கிரியேட் பண்ணி அப்படியே காமிச்சிரும். இப்போ இந்த வீடியோவும் உண்மை இல்லை, அந்த டேட்டாவும் உண்மை இல்லை இல்லையா? நம்ம எங்கேருந்து இது வந்தது அப்படிங்கிற இடம் தான் உண்மையாக இருக்கும். அதே மாதிரி தான் நான் என்ன டேட்டா வச்சுருக்கேனோ அதுக்கு தகுந்த வாழ்க்கை முறையை தான் இப்போ நான் வாழ்ந்துட்டுருக்கேன். எனக்குள்ளே என்ன டேட்டா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. அப்ப இதெல்லாமே வந்து மாயை தான். அசத்துங்கிறது என்னன்னா மாயையான விஷயங்கள், நிலையில்லாத விஷயங்கள். அப்ப சத்து எதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சத்து வந்து இதையும் தாண்டி, இந்த மனதையும் தாண்டி, இந்த உடலையும் தாண்டி, அப்ப இங்க நான் என்ற உணர்வு எங்கேருந்து வருது? இந்த உடலும் நான் இது இல்ல, இந்த மனமும் நான் இல்ல. அப்ப நான் எங்க இருக்கேன்? நான் எந்த இடத்துல இருக்கேன்? அப்பன்னா இந்த இந்த உடல்லயும் இல்ல, நம்ம மனதிலயும் இல்ல. இதுலேருந்து நம்ம இன்னும் டீப்பா உள்ள போனோம்னா தான் அந்த உள்ள அமைதியான நிலையில அந்த இப்ப மேனிஃபெஸ்ட் ஆகி இருக்கிறோம் இல்லையா? இப்ப இந்த உருவமாக இருக்கிறோம், இந்த உலகமாக இருக்கு. அதையும் தாண்டி உள்ள இருக்கிற அந்த உள்ள அமைதியான அந்த பிரபஞ்ச வெளி தான் உண்மையாக இருக்கு. அந்த சிவம் என்ற சிவ வெளி தான் இருக்குன்றப்ப அந்த இடத்துல தான் உண்மை இருக்கு. இங்கே இருக்கிறது எல்லாமே மாயை உலகம் தான். இந்த மாயை உலகம் இருக்க மனிதர்கள் எல்லாமே அதுலேருந்து மேனிஃபெஸ்ட் ஆன விஷயங்கள், அதுலேருந்து உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். அந்த மாதிரி யோசிக்கிறேன். நான் சொல்றது வந்து நான் இந்த பாடலை புரிஞ்சுக்கிறது வந்து நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறத உங்களோட பகிர்ந்துக்கிறேனே தவிர நான் சொல்றது சரியில்லைன்றதெல்லாம் இல்லை. அவங்கவங்க அனுபவத்துக்கு அவங்கவங்களுக்கு புரிதல் படி எடுத்துக்கோங்க. இது தப்பாக தான் இருக்கும்னு நினைச்சாலும் விட்டுருங்க. நான் அப்படியே எனக்கு என்ன புரிய வருதோ அதை பார்த்து புரிய வருதோ நான் அதை அப்படியே பகிர்ந்துக்கிறேன். அது எவ்வாறுன்னா இது சத்து எது அசத்து எது நம்ம வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இந்த மனம் உடல் இதெல்லாம் தான் அசத்து. இதுக்கான இம்பார்ட்டன்ஸை நம்ம கொடுக்காம உண்மையான விஷயம் எது எனக்குள்ள அப்படின்னு ஆராய்ந்து நம்ம உள்ள போய் அந்த இடத்துல நின்று அதில் கவனம் வைக்கிறது. அப்போ என்ன பண்ணணும்னா மனதின்படி போகாமல் இருக்கிறது, உடல் ஆசைகள் மன ஆசைகள் படி போகாமல் இருக்கிறது தான். அப்புறம் சத்து முடிச்சிட்டோம். சித் ஆனந்தம் இல்லையா? அப்புறம் சித்துனா வந்து உணர்வு நிலை, நம்மளோட அறிவு நிலை. இந்த உணர்வு நிலை தான் எப்படி நமக்கு வந்து மேலோங்கிட்டே வரும்னா முதல்ல நம்ம ஓரறிவாக இருந்திருப்போம். அப்புறம் நம்மளோட உணர்வு நிலை உணர்வு நிலை வந்து அந்த விழிப்புணர்வு நிலை வந்து மேலோங்க 2 அறிவு 3 4ன்னு அப்படியே ஒவ்வொரு நமக்கு முதல்ல ஒரு தொடு உணர்வு தான் இருக்கும். அப்புறம் சுவைக்கிறது, நாற்றம் வந்த ஒரு விஷயம் இருக்கும். அப்புறம் பார்க்க முடியும், அப்புறம் கேட்க முடியும். இது மாதிரி ஒவ்வொருனா நம்ம வந்து அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம விரிய 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 நம்மளோட அறிவு நிலையும் விரிஞ்சுக்கிட்டே வரும். சித்துங்கிறது அந்த உணர்வு நிலை, அதை உருக்கி இன்னும் விரிவாக்குறது. அந்த மாதிரி நம்ம விரிவாக்கி தான் இப்போ 6வது நிலைக்கு நம்ம வந்துட்டோம். ஆராய்ந்து பார்க்குற அறிவு. இப்போ மரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஆராய்ந்து பார்க்குற அறிவோ கேட்குற அறிவோ பார்க்குற அறிவோலாம் இல்லை இல்லையா? நம்ம அது உணர முடியும் அதுக்கு. அந்த மாதிரி அந்த அறிவுலேருந்துலாம் நம்ம தள்ளி வந்து இப்போ வந்து இதுதான் நான், இதை வந்து என்னை எப்படியோ என் மனசையே நான் நல்லா வச்சுக்க முடியும், என் உடம்பை நல்லா வச்சுக்க முடியும், இந்த அளவுக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்குற அறிவு நிலைக்கு வந்து வந்திருக்கிறோம் எல்லாருமே. அப்போ வந்து நம்மளோட விழிப்புணர்வு நிலையும் மேலோங்கி இந்த நிலைக்கு இப்போ இருக்கோம். அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அந்த சித்தை உருக்கி சிவனருள் கை காட்ட நம்மளோட உணர்வு நிலையை வந்து உருக்குறது. உணர்வு நிலையை உருக்கி உருக்கி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இன்னும் நம்ம இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல சிவன் அருள் கை காட்டும், நமக்கு வழிகாட்டும். சிவன் அருள்ங்கிறது இன்னும் அந்த விழிப்புணர்வு நிலை இன்னும் மேலோங்கும் போது நமக்கு வர உணர்வு நிலை தான். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரெசண்ட்டில் இருக்கிறது தான். ப்ரெசண்ட்டில் இருக்கும்போது ஏன் நான் ப்ரெசண்ட்டில் இருக்கணும், நான் ஏன் ப்ரெசண்ட்டில் இருந்தால் சிவனருள் அங்கே கை காட்டுது அப்படின்னீங்கன்னா, பாஸ்டில் இப்போ நான் வந்து பாஸ்டில் நான் ஏற்கனவே நடந்ததையே நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா மனம் தான் இல்லையா? எல்லாமே நான் ப்ரெசண்ட்டில் இருந்தாலும் என் மனமும் இருக்குது, இறைவனும் இருக்கிறாரு. பாஸ்டில் இருந்தாலும் எல்லா இடத்துலையும் தான் மனம் இருக்குது. ஆனால் மனம் ப்ரெசண்ட்டில் இருக்கும்போது என்னென்னா அமைதியாக இருக்கும். பாஸ்டில் இருக்கும்போது என்னென்னா நான் அது ஒரு குப்பை மாதிரி. அன்னைக்கு என்ன எனக்கு டேட்டா கொடுக்கப்பட்டதோ அதுக்கு தகுந்த அந்த நாளை நான் கடத்தியிருப்பேன்.
அன்னைக்கு கவலைன்ற ஒரு டேட்டா எனக்குள்ள நான் எதையோ பண்ணியிருந்தேன்னா, அன்னைக்கு அந்த மாரி கடத்திருப்பேன். சந்தோஷங்கிறத கடத்திருப்பேன். அது எல்லாமே அன்னைக்கான குப்பைகள் தான். அ குப்பைன்னு சொல்றேன்னு நெனைக்காதீங்க. நான் அ குப்பையே பரவால்ல. திருமலர் என்ன சொல்றாரு, அதெல்லாம் மலங்கள்னு சொல்றாரு. அன்னைக்கான கழிவுகள் அதெல்லாமே. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம அதுல போய் நிப்போம். அந்த இடத்துல நின்னு இந்த உலகத்த பார்ப்போம். கழிவுகள்ல போய் நம்ம நின்னு உலகத்த பார்க்குற மாரி, அந்த குப்பையில நின்னு பார்க்குற மாதிரி. இல்லன்னா, இனிமேல் நான் என்ன குப்பை போட போறேனோன்னு சொல்லிட்டு எதிர்காலத்துல போய் நின்னு பார்க்குற மாதிரி. அது இல்லாம நீங்க நிகழ்காலத்துல இருக்கும்போது என்னன்னா, எந்த குப்பையும் போடாம மனம் அமைதியாக இன்னைக்கு என்ன 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 டேட்டா இருக்கோ நான் அத மட்டும் காமிக்கிறது. இந்த இடத்துல இருந்து இருக்கும்போது நான் அந்த அசத்துல நிக்கல நானு. அந்த மாயையில நிக்கல. உண்மையில நின்னு நான் இந்த உலகத்த பார்க்குறேன். ஆனா இந்த இடத்துல என்னன்னா, நம்ம நானுன்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த நான் விழிப்புணர்வாக தான் இருக்கிறேன். நான் இந்த வேலைய நான் செஞ்சுட்டுருக்கேன் அப்படிங்கிறப்ப, இந்த இடத்துல நானுங்கிறதும் இருக்கு. அதுக்கு தான் அடுத்த வரியில என்ன சொல்றாரு, அந்த நானுன்ற ஒரு விஷயத்தையும் போக்கணும். மொதல்ல வந்து மாயை எது, உண்மை எதுன்றத தெரிஞ்சுக்கணும் சத்து. சித்து வந்து அ உணர்வு நிலை. நான் அ அந்த உணர்வு நிலையிலே நல்ல உண்மையான உணர்வு நிலை எதுவோ அதுல நான் இருக்கணும். பாஸ்ட்லயோ, ஃபியூச்சர்லயோ போகாம, மனம்படி இயங்காம, உண்மை நிலையில இருந்து இயங்குறது. அடுத்து அ ஆனந்தம் சொல்றார். சச்சித் ஆனந்தம். ஆனந்தம் எப்போ வரும்னா, இந்த நான் என்ற உணர்வு நிலை இருக்கு இல்லையா? அத நான் பணிந்து குடுத்தா மட்டும் தான். அது பக்தியின் ஞானம் பெற பணிந்த ஆனந்தம். அந்த பக்தினால அந்த ஈகோவையும் நம்ம குடுத்துட்டோம்னா, இத நான் தான் செய்றேன்ற அந்த விழிப்புணர்வு நிலை இல்லாம, அந்த இறையோட விழிப்புணர்வு நிலையோட நம்ம கலந்திருக்கும்போது என்னன்னா, நான் என்ற ஒரு விஷயமே இல்லாம இறையோட கலந்திருக்கிற ஆனந்தம். அ அங்க மனம் இல்ல. இந்த சிற்றறிவு அந்த இது எதுவுமே இல்லாம, அந்த பேரறிவோட கலந்திருக்கும்போது, அ இன்னும் அ ஆனந்தமான நிலை. ஏன்னா, நான் அந்த பேரறிவோட கலந்திருக்கிறேன். இந்த உடல் நான் இல்ல, இந்த மனம் நான் இல்ல, இங்க எதுவுமே உண்மை இல்ல அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கிறதுனால வர ஆனந்தம். நீங்க நார்மலா இறைவனோட கலந்திருக்கீங்கன்றத உணர்ந்து பார்த்தாலே ஒரு ஆனந்தம் வரும். இப்ப இறைவனோட விழிப்புணர்வா நம்ம இருக்கிறோம். இறைவனோட எனர்ஜி எனக்குள்ள மிகுந்திருக்கு. இப்ப இதெல்லாம் நீங்க யோசிக்கும்போதே அந்த ஆனந்தத்த உணர முடியும். இவ்வாறாக பெறப்பணிந்த ஆனந்த சக்தியில் இச்சை தகுவோன் சற்சீடனே. இந்த ஆனந்த சக்தியில இந்த சச்சித் ஆ ஆனந்தம் இந்த 3 தன்மையில இச்சை தகுவோன் அதற்கு தகுதியானவன். அந்த ஆர்வம் கொண்டு அதுக்கு தகுதியாக இருக்கிற சீடன் தான் உண்மையான சீடன். அந்த அந்த மாரி தகுவோன்னா பொருத்தமான அதாவது ப்ராப்பரான ஒரு சீடன்னா, இந்த ஆ இதுல ஆர்வம் கொண்டு இருக்கவன். இந்த சச்சித் ஆனந்த தன்மையில ஆர்வம் கொண்டு, விருப்பம் கொண்டு, அந்த ஏக்கத்த மட்டும் கொண்டிருக்கவன் தான் உண்மையான சீடன். அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பிராக்டிகலா என்ன பண்ணணும்? சத்து, அசத்துன்றத உண்மை தெரிஞ்சுக்கணும். எது சத்து, எது அசத்துன்றத உண்மை தெரிஞ்சுக்கணும். செகண்ட் வரியில வந்து ப்ரெசன்ட்ல இருக்கிறதுல நம்ம நிகழ்காலத்துல உண்மையிலேயே இருக்கணும். இந்த குப்பை பக்கம் போகக்கூடாது அப்படின்றதுல நம்ம தெளிவா இருக்கணும். அப்புறம் பக்தியினால நம்மளோட வந்து ஆணவத்தை இறக்கி வச்சு அந்த இறைவனை பற்றி கொண்டு இருக்கணும். இந்த மாதிரியெல்லாம் அந்த ஆர்வத்தோட இந்த 3 சச்சிதானந்த நிலையில தன்மையோட இருக்கிறவன் தான் உண்மையான சீடன் அப்படின்னு சொல்றதா புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1697வது திருமந்திரம். சிந்தித்து அறிபவன் சீடன். திருமந்திரம். சத்தும் அசத்தும் எவ்வாறு என தான் உன்னி சித்தை உருக்கி சிவன் அருள் கை காட்ட பத்தியின் ஞானம் பெற பணிந்து ஆனந்த சக்தியின் இச்சை தகுவோன் சற்சீடனே. சத்து நிலையான மெய்ப்பொருள், அசத்து நிலையற்றவை. எவை நிலையான மெய்ப்பொருள்கள், எவை நிலை இல்லாதன என்பதனை தானே அறிந்து உணர்ந்து மனம் நெகிழ உள்ளம் உருக சிவனருள் துணை கொண்டு பக்தியுடன் சிவஞானம் கைவர பக்தர்களை பணிந்து
ஆனந்த வடிவமான சக்தியின் அருளை பெற தகுந்தவனாக இருப்பவனே நல்ல மாணவன். உன்னி ஆராய்ந்து அறிந்து, சித்தை சிந்தை மனம் உருகி நெகிழ்ந்து கைகாட்ட உணர்த்த ஆனந்த சக்தி சிவானந்த உருவான சிவசக்தி இச்சை அன்பு தகுவோன் தகுந்தவன் சற்சீடன் நல்ல கழக வெளியீட்டில் நிலைப்பும் அறிவும் உள்ளனவாகிய சிவமும் நிலை இல்லனவும் அறிவில்லனவும் ஆகிய காரியமல கண்ம மாயைகள் உருவருளால் நினைந்து மலப்பிணிப்போடு கூடிய அறிவு பொருளாகிய ஆன்மாவை அப்பிணிப்பினின்றும் வேறுபடுத்தி சிவபெருமான் திருவருள் கை காட்டுதலால் முழு காதலாம் பத்தியினால் திருவடி உணர்வு பெறுவர். பெறவே இடையரா வணக்கம் புரிவர். திருவடி பேரின்பத்தின் கண் அன்பு மீதூறும் அத்தகையோன் நன்மானவன் ஆவன். காரணமல கண்ம மாயைகள் நிலைப்புள்ளன, ஆனால் அறிவில்லன. கை காட்டல் துணை புரிதல் தகுவோன் தகையோன் சித்தை உருக்கி பாசத்தோடு கலந்த சித்துருவான ஆன்மாவை வேறு பிரித்து ஆனந்த சக்தி முத்தி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். வாங்க கிருத்திகாமா. வணக்கம் அம்மா. வணக்கம். நான் கௌரிமா பேசும்போதும் சரி, விந்தியாமா பேசும்போதும் சரி, நிறைய விட்டு விட்டு கேட்டுச்சு எனக்கு. ஒருவேளை அது என்னோட இன்டர்நெட் இஷ்யூவா இல்ல எல்லாருக்கும் அப்படிதான் கேட்டுச்சான்னு எனக்கு தெரியல. கீழே இருக்கிறவங்க இல்லைன்னா லைனையா கௌரிமா யாராவது ரெஸ்பாண்ட் பண்ணுங்க இந்த கேள்விக்கு. எதுக்கு சொல்றேன்னா, ஒருவேளை நான் பேச எழுனது தெளிவா கேட்டுச்சுமா. ஓ, ஏன்னா நான் பேசும்போது இடையில விட்டுருச்சுன்னா நீங்க யாராவது பிங் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு விட்டு விட்டுதான் கேட்டது, கௌரிமா பேசினதும் சரி, விந்தியாமா பேசினதும் சரி. சரி, அப்போ ரத்னாயும் சொல்லியிருக்காரு சரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் பேசும்போது என்னோட நெட்ல ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன், பாத்துக்கோங்க. இந்த மந்திரம் ஒரு முக்கியமான பாதையை நமக்கு காட்டுறது. அம்மா நீங்க பேசுனது தெளிவா கேக்குதுமா. நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க. இந்த மந்திரம் ரொம்ப தெளிவான ஒரு பாதைய நமக்கு காட்டுறது. அதாவது எப்படி ஒரு பழம் கனிஞ்சிருக்கு, நம்ம காய் வெண்டைக்காய் வாங்க போறோம், அப்போ காய் வாங்க போறோம், அப்ப வெண்டைக்காய்னா எப்படி இருக்கணும், மாம்பழம்னா எப்படி கனிந்து இருக்கணும், அதுக்கு ஒரு அடையாளங்கள் இருக்கு. முழுவதும் ஒரே நிறத்துல இருக்கணும், கூடாது. நல்ல காய்னா இப்போ தர்பூஸ் வாங்க போறோம்னா நல்ல பச்சை கலர் ஒண்ணு போல இருக்கணும். பச்சை கலர் நிறைய இருந்தா நல்ல வெயில்ல பட்டு காய் வந்திருக்கு அப்படின்னா நிறைய தண்ணி இருக்கும். இல்ல வெள்ளையா இருக்கு, வெயில்ல படல, அப்போ அதுல இனிப்பு கம்மியா இருக்கும். இப்படி எல்லாம் நிறைய குணநலன்கள் இருக்கு. அப்போ இந்த இடத்துல அந்த மாதிரியான ஒரு அடையாளத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார். நான் இத வெறும் இங்க இருந்து மாத்திரம் எடுக்கல, நான் நிறைய பாத்துட்டேன். நிறைய ஞானிகள் ஞான பாதையில ஆரம்பித்திருந்தாலும் நிறைய தேடல், சிந்தனை, கிரியை, யோகம் இப்படி எல்லாம் வந்தாலும் கடைசியில பக்தியில தான் அப்படியே அவங்க கரையுவாங்க. அதுவும் என்ன பக்தி அப்படின்னா அன்னையை குறித்த பக்தி. அந்த அந்த தேவி உபாசனா, அந்த தேவியோட அந்த ஐக்கியம் தேவியோடு இருக்கக்கூடிய ஐக்கியம், அது ரொம்ப அற்புதமான உணர்வை தரும்.
அது வந்து ரொம்ப அது கடைசி பிளேஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஆஹ் எல்லாருமே இது நான் இந்த படிநிலைய எல்லார்கிட்டயும் பார்த்துட்டேன். நீங்க இப்ப இருக்கக்கூடிய ஞானியர்கள் யார் வேணாலும் பாருங்க, ஞானியர்கள் என்று அடையாளம் காட்டப்படுகின்ற வழிகாட்டுதலை கொண்டிருக்கின்ற எல்லா ஞானியர்களையும் பாருங்க. இல்ல நீங்க ஏதாவது ஆசிரம் போனீங்கன்னா அந்த ஆசிரம் சின்ன சின்ன குருமார்கள்ல இருந்து சின்ன சின்ன ஆசிரமங்கள்ல இருந்து பெரிய ஆசிரமங்கள் வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா தேவிக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் இருக்கும். ஆஹ் நான் யாரையும் தனியா அடையாளப்படுத்த விரும்பல. ஆனா அப்படி இருக்கும். அவங்க வந்து அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதான் சொல்றாரு, சக்தியின் இச்சை தகுவோன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவளுடைய செயலுக்கு சக்தி அப்படிங்கிறது இந்த இடத்துல சக்தி, சித்தை அப்படிங்கிறது சிந்தை, இதெல்லாம் ஆஹ் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப சக்தியின் இச்சை தகுவோன் சச்சிதனே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம நினைக்கிறோம் இறையோடு ஒன்று இருத்தல் அப்படின்னா நம்ம வந்து அப்படியே அங்க உள்ள போயிடலாம். சிவனோடு ஒன்று இருத்தல், சிவனோடு எப்படி ஒன்ற முடியும் அப்படின்னா சக்தியாகத்தான் ஒன்ற முடியும். ஏன்னா நமக்கு உடம்பு இருக்கு, அந்த உடம்புல செயல்படக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றல் இந்த உலக வாழ்வோடு பிணிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அதோட சேர்ந்து நம்ம வந்து சிவத்தோடு இணைய வேண்டும் என்றால் நாம் சக்தியோடு தான் இணைய முடியும். ஏன்னா சக்தி வந்து சிவத்தோடு பிரிப்பின்றி இருக்கின்றவள். அப்போ நான் இங்க தொட்டுட்டேன். இப்ப மெயின் கிரிட்ல இருக்கக்கூடிய கரண்ட வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, மெயினா கிரிட்ல இருந்து நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு போஸ்ட் கொண்டு வந்திருப்போம். அந்த போஸ்ட்ல இருந்து நம்ம வீட்டுக்கு கனெக்ஷன் கொடுத்திருப்போம். இப்ப நம்ம எதை போடுவோம் அப்படின்னாக்கா, நம்ம வந்து சுவிட்ச போட்டுருவோம். சுவிட்ச போட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அந்த மெயின் போஸ்ட் பக்கத்துல இருந்து நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் போர்டுக்கு நம்ம கரண்ட் கனெக்ஷன் கொடுத்துருப்போம். அப்ப அந்த கனெக்ஷனை தான் நம்ம ஆன் பண்றோம். ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த மெயின் கரண்டோடு நம்ம தொடர்பு கொண்டுடுறோம், அந்த கிரிட்டுக்கு போயிடுறோம். இதுதான் அந்த இடத்துல விஷயம். அப்ப அந்த மாதிரி நம்ம இந்த உடலோடு இருக்கும் பொழுது வரை நம்ம எதோடு இருக்கிறோம் அப்படின்னா அந்த சக்தியோடு இருக்கிறோம். அதனாலதான் இந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்றாரு, பக்தியின் ஞானம் பெற பணிந்த ஆனந்த சக்தியின் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த பக்தியில் ஞானம் பெற, அந்த ஞானம் வந்து எங்க போய் முடியும் அப்படின்னாக்க பக்தியில போய் முடியும். அந்த பக்தி என்ன தரும்? இன்னும் ஒரு ஞானத்தை தரும். என்ன ஞானத்தை தரும்? இந்த உலகத்தில் அனைத்தும் சக்தியே அப்படிங்கிற ஒரு ஞானத்தை வந்து நமக்கு தரும். அது எப்பேற்பட்ட ஞானமா இருக்கும் அப்படின்னா ஆனந்த ஞானமா இருக்கும். அதுதான் ஆனந்தமய கோஷம்னு நம்ம சொல்றோம் இல்லையா, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு நிலை. அததான் சொல்றாரு, சக்தியின் இச்சை தகுவோன். அப்ப அங்க காலடியில பணிந்துடலாம். இன்னும் ஒரு படி மேல போய் நீங்க சொல்லுவேன், நீங்க பாருங்க அந்த ஞானம் வர வர பெண்மை மிளிரும். அவர்கள் ஆணாக, அந்த குருமார்கள் ஆணாக இருந்தாலும் கூட, நான் இதை மீண்டும் மீண்டும் சொல்லிட்டே இருப்பேன் நிறைய இடங்கள்ல, அவர்களுக்குள் ஒரு பெண்மை மிளிர்ந்து கொண்டே இருக்கும். ஏன்னா அவங்க சக்தியோடு ஒன்றாக கலந்தவர்கள். நம்ம ஒரு சிலரை பார்த்த உடனே அவங்க நம்மளை ஈர்ப்பாங்க, நம்ம அவங்கள ஈர்ப்போம். ஏன் அப்படின்னாக்க அந்த இடத்துல வந்து அந்த சக்தி வந்து முன்னாடி வந்து நிற்கும். அப்ப அவங்கள அறியாம அந்த இடத்துல ஒரு பெண்மை மிளிரும். நேத்து கூட அந்த மாதிரி ஒரு அற்புதமான அனுபவம் நேர்ந்தது. அப்ப அந்த இடத்துல ஷீல் டாக், நமக்குள்ள அந்த அவ்வளவு அற்புதமா இருந்தது. அந்த அந்த உணர்வும் ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப அதான் பக்தியின் ஞானம் பெறப்பணிந்த ஆனந்த சக்தியின் இச்சை தகுவோன் சர்ச்சீடனே அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது என்ன, இது எப்படி நடக்கும் அப்படின்னா, அதுக்கு இந்த ஆன்மா அடிப்படையணும். சித்தை உருக்கி சிவனருள் கை காட்ட அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்ப சித்தை உருக்கி, அப்ப சிந்தையை உருக்கி அப்படின்னா அதெல்லாம் முன்னாடி நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். சித்தத்தை எப்படி உருக்கணும், எப்படி பசுபாசத்தை விளக்கணும், நேத்திக்கு கூட பார்த்தோம் இல்லைங்களா. அந்த மந்திரம் பார்க்கும்போது எப்படி அடிபணியணும் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து அவர் வந்து சொன்னாரு, ஆர்த்த பிறவி அஞ்சி அறநெறிக்கே அப்படின்னு சொன்னாரு. அப்போ அந்த சரண்டர் நிகழும் பொழுது
உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா வந்து நம்முடைய மனம் பேசக்கூடிய, புத்தி பேசக்கூடிய அந்த பேச்சுக்களை எல்லாம் விடுத்து விட்டு சக்தியோடு அந்த சிவத்தோடு ஐக்கியமாகிவிடும். அப்ப அவர் என்ன பண்ணுவாரு? சிவத்தோடு ஐக்கியமாகும் பொழுது சக்தி கிட்ட ஒதுக்கி விட்டுறாரு. ஓகே, ஹி இஸ் ரெடி, ஷி இஸ் ரெடி, யூ டேக் கேர் அப்படின்னு கொடுத்துருவாரு. அதான் சித்தத்தை இறுக்கி சிவனருள் கை காட்ட பக்தியின் ஞானம் பெறப்பணிந்து ஆனந்த சக்தியின் இச்சை தகுவோன் சிற்சிடனே. அப்ப அவளுடைய இச்சைப்படி இந்த உலகமே நடக்கும்போது நம்மளும் அந்த உலகத்தோடு ஒட்டி இருந்துருவோம். நம்ம அதோடு சேர்ந்து நடந்து விடுவோம். இந்த பிரபஞ்சத்தோடு ஒன்றிணைதல் என்பது அந்த சக்தியோடு ஒன்றிணைதல். அந்த சக்தியோடு ஒன்றிணைதல் என்பது அந்த சிவத்தோடு ஒன்றிணைதல். அதுக்கு என்ன பண்ணணும்? சத்தும் அசத்தும் எவ்வாறென தானுண்ணி அப்படின்றாரு. அப்ப இந்த இடத்துல சத்தும் அசத்தும்ங்கிறத உண்மை பொருள், மெய்ப்பொருள், இந்த உலகம், இந்த உலகம் தான் அசத்து, இந்த இறைவன் தான் சத்து அப்படிங்கிறது ஒரு மேம்போக்கான ஒரு பொருள். ஆனா இன்னும் இருக்கு இதுல. என்ன அப்படின்னாக்கா சத்தும் அசத்தும் எவ்வாறென காணொன்னி. அப்ப ரெண்டுக்கும் இந்த உலகத்துல அவனன்றி ஏதாவது ஒண்ணு இருக்கா? இல்ல. அப்போ இந்த இடத்துல அமிர்தம் என்பதும் அவனால் தரப்பட்டது, விஷம் என்பதும் அவனால் தரப்பட்டது, நல்லது என்பதும் அவனால் தரப்பட்டது, தீயது என்பதும் அவனால் தரப்பட்டது. நல்ல மனம், தீய மனம், இந்த இடத்துல இருக்கக்கூடிய அத்தனை சத்தும் அசத்தும், உண்மையும் பொய்யும் எல்லாமே அவன் தான். அப்போ உண்மையில நம்ம இறைவனை ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிடலாம், ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணிடலாம், ரொம்ப அழகா உள்ளுக்குள்ள போயிடலாம். ஆனா பொய்மையில எப்படி நம்மளால அவனை கண்டுபிடிக்கணும்? அங்கதான் தான் உண்ணி தெரியணும். அந்த 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 பொய்யுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சிவத்தை உணர வேண்டும். அந்த பொய்யுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சக்தியினுடைய செயல்பாடு, ஏன் இது நடந்திருக்கு, அப்ப இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம புரியணும். எல்லாரும் ஒரு பார்வை பார்ப்பாங்க. ஆனா நம்ம வந்து அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சொன்னாங்கல்ல, ஒரு படத்துல சொல்லுவான், நீங்க எல்லாம் தலைப்பு செய்தியை பாக்குறீங்க, நான் வந்து அந்த 8வது பக்கத்துல இருக்கக்கூடிய செய்திக்கும் தலைப்பு செய்திக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பா பாக்குறேன் அப்படின்னு. இந்த அன்னோன் கனெக்ஷன் அப்படிம்போம் பாத்தீங்களா, அந்த அன்னோன் கனெக்ஷன் நமக்கு புரியணும். அந்த பொய்மையில் இருக்கக்கூடிய உண்மைக்கான அன்னோன் கனெக்ஷன் என்ன? ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது, இந்த பிரச்சனை என்ன மாதிரியான ரியாக்ஷனை கொண்டு வரும், அந்த ரியாக்ஷனை வச்சு எப்படி உண்மை வெளியில வரும் அப்படிங்கிற ஒரு தொடர்பு இருக்கு. நீங்க அப்படி பாத்துட்டீங்கன்னா எதுவுமே அசத்தா இருக்காது. ஏன்னா எல்லாமே இறைவன் செயல். ஆனா அதை கொண்டு போகக்கூடிய வழிமுறை தான். இப்ப அம்மா வந்து குழந்தை படிக்கல அப்படின்னா திட்டுவா. அப்ப அந்த இடத்துல அம்மாவோட கோவம் இல்ல, என்னது கோவம் அப்படின்னா அந்த குழந்தை படிக்கணும். அப்ப சத்தம் போட்டா அந்த குழந்தைக்கு பயம் வரும், பயம் வந்தா அது படிக்க ஆரம்பிக்கும், படிச்சா அது நன்மையை நோக்கி செல்லும். இதான் இந்த கனெக்ஷன். இது ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள். அப்ப அந்த மாதிரி சத்தும் அசத்தும் எவ்வாறென தானுண்ணி இத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாக்க சிந்தையுருக்கி சிவனருள் கை காட்ட. அப்ப அவன் காலடியில போயிடும். உடனே அவன் சொல்லுவான், நீ பக்குவன் ஆயிட்டடா, நீ யூஆர் ரெடி, யூஆர் ரெடி. எதுக்கு? சக்தியின் இச்சை பெறுவதற்கு. அப்ப சக்தியினுடைய இச்சைப்படி நடப்பதற்கு நீ ரெடி ஆயிட்ட. ஏன்னா நம்மால இவரு ஸ்டில் அந்த அவர் இருப்புதான், இயக்கம் கிடையாது. அப்ப இந்த உலகத்துல நம்ம நடக்கணும், இந்த உலகத்துல செயல் புரியணும்னா யாரு வேணும் அப்படின்னா சக்தி தேவை. அந்த சக்தியினுடைய ஆட்கொள்ளுதல் தேவை. அதுக்குதான் அவர் சொல்றாரு, உன்னை ரெடி பண்ணிட்டேன், நீ இனிமே அங்க போ, அதான் டிபார்ட்மெண்ட்டுக்கு போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறாரு. அப்போ பக்தியில் ஞானம். அப்ப அந்த இடத்துல சக்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம பக்தியால் மட்டும்தான் அவளை அணுக முடியும். அப்ப ஏன்னா அவ அம்மா. அப்ப நம்ம பக்தியால் ஞானம் பெறப்பணிந்து ஆனந்த சக்தியின் இச்சை தகுவோன் சர்ச்சிடனே அப்படின்னு இந்த இடத்துல ரொம்ப 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 பக்குவமான சீடனுக்கு உண்டான ஒரு குறிப்பை சொல்றாரு. கடைசியில நீ சக்தியினுடைய காலடியில் அவளுடைய உருவமாக நீ சென்று சேருவாய். அதற்கு என்ன பண்ணணும், அதுக்கு உன்னுடைய மனது எங்கனம் ப்ரிப்பேர் ஆகணும், அதற்கு உண்டான அறிகுறிகள் என்ன அப்படின்னு இட்ஸ் ஜாம் பேக் மந்திரம். கண்டிப்பா இந்த ஒரு 6 நிமிஷத்துல சொல்ல முடியல, அதனால நான் கூட ஒரு 4 நிமிஷம் எடுத்துக்கிற மாதிரி ஆச்சு. இப்ப கூட நான் இதனுடைய முழு வியாபகத்தையும் என்னால சொல்ல முடியல. ரொம்ப அற்புதமான மந்திரம். தயவு செஞ்சு திரும்பி திரும்பி இந்த மந்திரத்தை படிங்க. நீங்க இதுல ஏதோ ஒரு செய்தி இருக்கு, அந்த செய்தி உங்களை வந்து அடையணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி நண்பர்களே. ரொம்ப நல்லா இருந்துச்சு, உணர்வுபூர்வமா இருந்துருக்கு. மிக்க நன்றிங்க. வாங்க மகேந்திரன் ஐயா. வணக்கம் ஐயா.
வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். தற்போது இங்க ஸ்ரீநகர், ஜம்மு காஷ்மீர்ல இருந்து பேசுறேன். எங்கு சென்றாலும் திருமந்திரம் அப்படியே ஒரு பேரருளால் நிறைகிறது. நன்றி, மகிழ்ச்சி. சிறப்பான ஒரு திருமந்திரம். எங்க அம்மா அப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சற்று ஒரு நிமிடங்கள் முன்னாடி தான் வந்தேன். அதை படிக்கும் பொழுதே ஒவ்வொரு சொல்லையும் அப்படியே நம்ம உள்ளுக்குள்ள ஆழ்ந்து போற மாதிரியான ஒரு மந்திரமா இருக்கு. அப்படியே நேரமும் அதிகமாயிட்டதுனால அப்படியே சுருக்கமா நம்ம பார்க்கலாம். சத்தும் அசத்தும் எவ்வாறெனதான் உன்னி, சத்தும் அசத்தும் எவ்வாறு எனதான் உன்னி, சித்தை உருக்கி சிவன் அருள் கை காட்ட, உருக்கி சிவன் அருள் கை காட்ட, பக்தியில் ஞானம் பெற பணிந்த ஆனந்த, பக்தி ஞானம் பெற பணிந்தான் சீடனே, சத்தியில் இச்சை தருவோன் சத்சீடனே, சத்தும் அசத்தும் எவ்வாறெனதான் உன்னி. பாரதி நினைவிட்டார். இணைத்து அப்படின்னு ஒரு இடத்துல சொல்வார். அதாவது எது சத்தியமானது அல்லது நிலையானது, எப்போதும் நிலைத்து நிற்கின்ற ஒன்று, நிலை இல்லாத ஒரு பெரு வித்தையை செய்வோம். இது இறைவனை உணர்றது. இதுல நம்ம நிலையான தன்மை உணர்வதா, நிலையானது மேல மட்டும் கவனம் வச்சு நிலை இல்லாதது அப்படின்னு அல்ல. நமக்கு எப்படி ஒரு நட்சத்திரம் ஒளிர்வதை எப்போது பார்க்க முடியும்னா அந்த இருளில் தான். நம்மளோட வாழ்க்கையிலும் சில சமயம் அந்த மாதிரியான ஒரு கடினமான ஒரு சவால் நிறைந்த காலங்களில் தான் நம்ம இன்னும் பலப்படுத்தி கொள்ள முடியும். இப்ப இரண்டும், அது அந்த லா ஆஃப் பொலாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இரண்டையும் நம்ம ஆராய்ந்து அறிந்து அதுல உள்ள அந்த நிலைத்தன்மையை உணரும் பொழுதுதான் நமது ஒவ்வொரு நாளையும் கூட சொல்வார்கள் இல்லையா, நம்மளுடைய வயதை பற்றி சொல்லும் பொழுது எப்போதும் கடந்த கால எவ்வளவு காலம் நம்ம பிறந்ததுல இருந்து எவ்வளவு காலம் வந்திருக்கேன் அப்படிங்கிறத பத்தி வயதை சொல்லுவார்கள். ஆனா இன்னும் ஒரு வயது இருக்கிறது, ரொம்ப நுட்பமான வயது. என்னன்னா, என்னோட காலையில எப்படி சொல்றேன்னு யாரும் நினைச்சுக்க வேண்டாம். ஏன்னா நம்ம எல்லாமே அந்த தெய்வ திருமந்திர ஒளியில் நம்ம இருந்து பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளுமே அதாவது இந்த சிவமாக நம்மிடம் இருக்கின்ற ஒன்று, இது சவம் அந்த சிவத்தை தாங்கி கொண்டிருக்கிறது. அப்போது இந்த சவத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறோமோ ஒவ்வொரு நாளும். அப்போது அந்த நிலையற்ற தன்மை என்பதை எப்போது உணர்கிறோமோ அப்போது அடடா, நம்ம நிலைத்த மாதிரி நான் ஏதாவது பண்ணணுமே, மிக சரியாக இந்த வாழ்க்கையுடைய அந்த ஒரு உயர்வான ஒப்பற்ற ஒரு வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கணுமே, மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாக இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு நிலை வரும். அப்போதுதான் அந்த சத்து அசத்து எவ்வாறு என தான் உண்ணி தான் நினைத்து அது எப்படி இயங்குகிறது என்பதை ஒரு ஆய்வு பூர்வமாக உணர்ந்து பொழுது மட்டும்தான் அது என்ன செய்யணும்னா, சித்தை உருக்கி சிவன் அருள் கை காட்ட, இது அவனருளாலே அவன் தாழ் வணங்கி என்பது போல அந்த இறை அருள் கை காட்டணும். அப்ப இறை அருள் கை காட்டணும்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அதற்குத்தான் வேதாத்திரி மகரிஷி ரொம்ப அருமையா சொல்லுவாங்க, நலம் பிறர்க்கு செய் தகுதி என்று ஒன்று சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, இன்னொருத்தங்களுக்கு நல்லது செய்யணும்னாவே அதுக்கு நம்ம தகுதியை வளர்த்துக்கணும் அப்படின்ட்டு. நலம் பிறர்க்கு செய் தகுதி மட்டுமல்ல, நலம் நமக்கு செய்வதற்கும் நாம் தகுதியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்ப தகுதியை ஏற்படுத்தி கொள்ளுதல் தான் இங்கு திருமலர் ரொம்ப அருமையா சொல்ற ஒரு சொல், இந்த சித்தை உருக்கி. அப்ப சித்து என்கின்ற நிலை எப்படி நம்ம கிட்ட வரும்? அது சித்து என்பது ஒரு பேரன்பாலும் பேரருளாலும் நம்மளுடைய அந்த முழுக்க அந்த இயமம் நியம்
எதை செய்யக்கூடாது என்பதும் தெரிய வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்பதையும் தெரிந்தும் அதனுடைய வேறுபாட்டையும் உணரணும், அதனுடைய நன்மையை உணரணும். இது மாதிரி எல்லாவற்றையும் செய்யும் பொழுதுதான் அந்த சித்தை உருக்கி சிவனருள் கை காட்டப்படும். அந்த சிவனருள் கை காட்டப்பட வேண்டும் என்றால் நாம் அந்த தகுதியை வளர்த்து கொண்டு நாம் அந்த செய்ய வேண்டியதை செய்து செய்யக்கூடாததை தவிர்த்து இதெல்லாம் இருக்கும் பொழுது அந்த கை காட்டப்பட்டு என்ன தெரியுமா செய்யும்? அது அந்த பக்தியால் ஞானம் பெற வேண்டும். அந்த பக்தி என்பது ஒரு டிவோஷன். பக்தி என்பது நம்மை முழுக்க சரண் கொடுத்தல், சரண் புகுதல், அதற்காக நம்மை முழுக்க ஒப்படைத்தல். எப்படி நம்மளுடைய திருமந்திரம் தினம் தினம் நிகழ வேண்டும் என்பதற்காகவே இது ஒரு பெரும் தவம் போல் நம்ம இங்க நம்மளுடைய அன்பு அழகேசன் உட்பட இந்த மற்ற அன்பர்கள் உட்பட இங்க தொடர் பயணமாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்தி தான். இந்த ஒரு பக்தியை கேட்பவர்கள் உட்பட நம்ம அதே பத்தி ஒன்றை எழுதும் பொழுது இப்ப திருமூலர் எப்படி அதை ஒரு பக்தியோடு அதை எழுதியிருப்பார். இப்ப பக்தி என்பது சும்மா கண்மூடித்தனமான ஒன்று கிடையாது. அது முழுக்க முழுக்க தன்னை ஒப்படைத்தல், முழுக்க முழுக்க தன்னில் கரைதல், அந்த உயர்நிலையில். அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, ஞானம் பெற, அதன் மூலமாக பெறுகின்ற அந்த ஞானத்தின் மூலமாக அதுவும் அது வந்துருச்சே அப்படின்னு ஞானம் வந்தவர்கள் யாரும் ஈகோவா இருக்க மாட்டாங்க, தன்முனைப்பு இருக்காது, அங்க நன்முனைப்பு மட்டும்தான் இருக்கும். அப்ப அங்க என்ன செய்யும் அப்படின்னா, பணிந்து ஆனந்த ஒரு பணிவு, அந்த பணிவுடையன்னு சொன்னாலும் மாதிரி அந்த பணிவு கூடிக்கொண்டே இருக்குமா. ஞானம் பெற பெற பணிவு கூடிக்கொண்டே இருக்கும். அறிய அறிய அறியாமை புலப்பட அப்படின்றது மாதிரி. அப்போது அந்த பணிந்து ஆனந்த சக்தியில் இச்சை தருவோன் சற்சீடனே. அந்த சற்சீடன் அப்படின்னாவே சத்துனா உண்மை, அந்த நிலைத்த தன்மையின் மீது தன்னை ஒப்படைப்பவன். நம்ம சீடனாக இருப்பது சற்சீடனாக இருக்க வேண்டும், உண்மையானவர்களாக இருக்க வேண்டும். அதுவும் எப்படி இருப்பதா இருக்கணும் அப்படின்னா, அந்த சக்தியில் இச்சை தருவனாக இருக்க வேண்டும். அப்போது எதன் மீது இச்சை இருக்க வேண்டும் என்றால், அதான் வாழ்க்கையில முன்னேறதுக்கு 2 சொல்லுவாங்க. இப்ப சமீபத்துல டாக்டர் சிவசங்கரன் அவர்களுடைய ஏதோ உரை சொல்லும் பொழுது அவர் ஹார்வர்ட் ஸ்டடியை பத்தி ஒண்ணு சொல்றாரு. ரொம்ப சுருக்கமா, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உயரணும் அப்படின்னா 2 வேணும் அப்படின்னு. முதல்ல அந்த ஹார்வர்ட் ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு பெரு விருப்பம் வேணும். பெரு விருப்பம் அப்படின்னா, அவருக்கு கேட்கிறாரு ஒண்ணு, ஏன் எல்லாராலையும் 1000 கோடி பண்ண முடியல தெரியுமா? 1000 கோடி பண்ணணும்னு நினைக்கிறது இல்ல. அப்ப அது நினைப்பு உயர்ந்த நினைப்பாக இருக்கிறது என்றால், இது ஒரு பொருள் சார்ந்த ஒரு விஷயத்துல சொன்னா, இதே போலதான் அருள் சார்ந்தோம். இதே போலதான் நம்ம செய்வதில் செயற்கரிய 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 செய்கின்ற அந்த ஒரு தன்மைக்கு பார்க்கும் பொழுது, அந்த உயர் பெரு நிலையில் ஒரு விருப்பம், பெரு விருப்பமும் பேரார்வமும் வைத்துக்கொண்டு, இரண்டாவதாக அதுதான் இந்த நிலை நம்மோடு கொண்டு போய் சேர்க்கும். இரண்டாவது என்ன வேணும் அப்படின்னா, அதை நாம மிக சரியாக அந்த அந்த வித்தையை தெரிந்து அதன் மீது செய்ய வேண்டும். அப்போது அந்த பெரு விருப்பத்தை தான் இங்க இச்சை. அந்த இச்சை சக்தியில் இச்சை வைக்க வேண்டும். அந்த சக்தி எங்கு தருகிறதோ, எது நமக்கு உயர்வு தருகிறதோ, எது நமக்கு ஆற்றல் தருகிறதோ, அதன் மீது இச்சை வைத்து நம்ம தரும் பொழுது, நாம் ஒரு சத்திய சீடனாக இருக்கும் பொழுது நமக்கு பக்தி வரும், ஞானம் வரும், பணிவு வரும், ஆனந்தம் வரும், சக்தி வரும். சித்தை உருக்கி சிவன் அருள் கை காட்டப்படும். சக்தம் அசத்தம் எவ்வாறு என தான் உண்ணி தன்னால் அதனுடைய விளக்கங்களை புரிந்து கொள்ள முடியும் என்கின்ற பல உள்ளர்த்தங்களை, உள் விளக்கங்களை உள்ளடக்கிய அருமையான ஒரு பாடல். அன்பு கிருத்திகா அம்மா சொன்னது போல, இது நிச்சயமாக ஆழ்ந்து ஆய்ந்து நம்ம ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய பேரவாவும் கூட. இதை நான் நிச்சயமா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதை தினம் தினம் கூட அல்லது அடிக்கடி நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு அருமையான அருமந்திரம். நன்றி. நன்றி ஐயா, மிக அருமை. வாங்க தியாகராஜன் ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம். நேரம் எடுத்துக்கொள்ளலாமா? நிறைவு செய்து கொள்ள போறீங்களா? ஒரு 5 நிமிஷம் நீங்க பேசிட்டு. சிறப்பு சிறப்பு, நன்றி. அனைவருக்கும் பணிவன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. எல்லோரும் பகிர்ந்து கொண்ட விஷயங்களை கேட்க ஆனந்தமா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் பிடிபட்டது. ஆன்ம உயர்வுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்ற ஆசான்
மகான் திருமூலருடைய தாழ் பணிந்து இந்த பாடலை ஐயா அவங்கவும் அழகா ஓதுனாங்க. சத்தும் அசத்தும் எவ்வாறென தான் உண்ணி சித்தம் உருக்கி சிவனருள் கை காட்ட. அதுக்கு கையெல்லாம் இருக்கா என்னன்னு தெரியல, பாருங்க. பத்தியின் ஞானம் பிறப்பணிந்து ஆனந்த சத்தியின் இச்சை தகுவோன் சச்சீடனே. அப்ப சக்திக்கு இச்சை இருக்கான், சக்தியின் இச்சை தகுவோன் சச்சீடன். அது உண்மையான சீடன், மெய்ப்பொருளை உணர்ந்த சீடன், அவன்தான் குருவுக்கு ஏற்ற சீடன். அடுத்து குரு என்ன நினைத்தாரோ உணர்ந்தாரோ அந்த மெய்ப்பொருளை உணர்ந்த சீடனே மற்றவர்களுக்கும் குருவாக இருந்து வழிகாட்டக்கூடிய தன்மையை பெற முடியும். சக்தியின் இச்சை தகுவோன் என்று சொல்லும் போது உயிர் என்பது ஒரு இயக்க ஒழுங்கோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதாவது சத்திய பொருளாக இருக்கக்கூடிய நிலைப்பொருளாக இருக்கக்கூடிய அந்த தெய்வ நிலை, இறைநிலை, பிரம்மம் என்று கூறப்பட்ட ஒன்று, அதிலிருந்து எழுச்சி பெற்றது, அந்த சத்திய பொருளிலிருந்து எழுச்சி பெற்ற அந்த ஆற்றல், அதுதான் அனைத்தாற்றலாக இன்னைக்கு போற்றப்படுகிறது. அதற்கு அடிப்படை துகளாக இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல், அதைத்தான் சக்தின்னு சொல்றாங்க. வேத சக்தி, எல்லா வேதத்துக்கும் அடித்தளமாக இருக்கக்கூடியது அது சக்தி தான். அது இல்லைன்னா பஞ்சபூதங்களே இல்லை. சக்தியினுடைய தொகுப்பு தான் இன்னைக்கு பஞ்சபூதங்களாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அது எல்லாம் எப்படி வந்துச்சு? அதுக்குள்ள இருந்த அடங்கி இருந்த இச்சை என்று சொல்லும் போது உள்ளடக்கமாக இருந்தது எழுச்சி பெற்று வருது. அது ஒரு இயக்க ஒழுங்கோடு இருக்கிறது. அப்ப சச்சீடன் எப்படி இருக்கணும்? ஒழுக்கத்தோடு இருக்கணும். அப்படின்னா இயற்கை ஒழுங்கமைப்பை உணர்ந்தவனாக இருப்பவனே சச்சீடன். அப்ப இயற்கை ஒழுங்கமைப்பை உணரும் போது எல்லாவற்றிலும் அந்த ஒழுக்க சீலனாகவும் அவன் திகழ்வான். சத் என்பது சத்திய பொருள், நித்திய பொருள், யாரும் அதை மாற்ற முடியாது, நிலையானது என்பதை புரிந்து கொண்டது. அப்ப நிலையில்லாதது எதுன்னு பார்த்தா அதே நிலைப்பொருள் தான் அசையும் போது நிலையில்லாததாகவும் வருது. பொய் என்று சொல்லும் போது அது மெய், அதற்குள் அடக்கம் பெற்றிருக்கிறது. கடல் தான் அசையுது, அசையும் போது அது அலைன்றோம். ஆனா அந்த அலை கடல்ல தான் இயங்கிக்கிட்டு இருக்குன்றத புரிந்து கொள்ளணும். இப்ப அசத்துன்னு சொல்லும் போது அது சத்துலதான் இருக்கு, சத்தே அசத்தாக இருக்குது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்ப சாக்கடைன்னு சொன்னாலும் அது நீர் தான், அதுல கழிவுகள் சேர்ந்த போது அது சாக்கடை தண்ணியா மாறிது. கடல் தண்ணியும் தண்ணி தான், ஆத்துல ஓடுற தண்ணி சுவையும் கடல் தண்ணி வித்தியாசம் இருக்கே. அப்ப அதெல்லாம் கலந்துருது, அந்த உயிர்களுடைய அந்த உப்பெல்லாம் கலந்த பிறகு அது உபயோகப்பட்ட பொருள் மாதிரி தெரியுது. அதை பருக முடியாது, ஆனா அதை சுத்திகரித்து பருக முடியும். அது மாதிரி சத்து அசத்தும் எவ்வாறென தானும் நீ. அப்போ உலகத்துல இருக்கக்கூடிய நிலையானது நிலையில்லாதது அப்படின்னு சிந்தித்து பார்த்தா ரெண்டு தான். நிலை இல்லாததுன்னு சொல்றது விட அலை. சத்து என்பது நிலை, அசத்து என்பது அலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நிலையும் அலையும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சித்தம் உருக்கி, அப்ப அந்த அலைந்து கொண்டிருக்கின்ற மனச நிலை பொருளை நோக்கி திருப்பி அங்கே கவனிக்கும் போது சிவனருள் கை காட்ட. இப்ப நம்ம இந்த உடல் இருக்குது, உடலுக்குள்ள கையை காட்டி சொல்லிடுறோம், இந்த இப்படி போப்போம் அப்படி போப்போம்னு கை காட்டுறோம். இப்ப கை அப்படிங்கும் போது ஒரு குறிப்பு கொடுக்குது. அப்ப சித்தம் உருக்கி சிவனருள் கை காட்டும்போது நமக்கு உள்ளொளி ஒன்று தோன்றுகிறது, அறிவு புலப்படுது. அது இப்ப மெழுகுவத்தி இருக்குன்னா மெழுகுவத்தி உருக உருக அந்த ஒளி அப்படியே கூடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு திரி இடையில இருக்கு. அது மாதிரி எண்ணெயில திரிய போட்டு ஒளி ஏத்துறோம். அப்ப ஒளி பிரகாசித்து கொண்டு இருக்கும் போது அந்த எண்ணெய் வந்து வத்திக்கிட்டே வரும் திரி வழியாக, அதுதான் எரிஞ்சிட்டு. அது மாதிரி அந்த உருக ஆரம்பிக்குது. அப்ப அந்த உயிரினுடைய ஆற்றல் அழிந்து கொண்டிருப்பதைத்தான் நாம இன்பம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது எப்படி அந்த உயிரினுடைய ஆற்றல் அழியுது அப்படின்னு பார்த்தா உலக பொருட்கள் மேல பற்று கொண்டு இயங்குறோம். அது ஞானம் பத்தி என்று சொல்லும் போது எதை பத்தி அதை பத்தி இதை பத்தி எதை பத்தி வேணாலும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். என்னன்னா பற்று கொண்டு இயங்குவது. அப்ப அந்த புலன்கள் வந்து ஒவ்வொன்றின் மேலும் பற்று கொண்டு இயங்குகிறது. அந்த பற்று கொண்டு இயங்கும் போது புலனறிவு நமக்கு வருது. அறிவுதான், ஆனா புலனறிவாக ஒன்று ஒன்றா
தொட்டு உணர்றோம், பார்த்து உணர்றோம், முகர்ந்து உணர்றோம், சுவைத்து உணர்றோம், கேட்டு உணர்றோம், சிந்திச்சு உணர்றோம். அப்ப அந்த உணர்வுக்கு அடித்தளமாக இருப்பது இந்த பத்தி. எதை பத்தி நம்ம பேசுறோமோ அதை பற்றி கொண்டு இயங்குவது. அப்படி பெறப்பட்ட ஞானம், பெறப்பணிந்து, இதெல்லாம் கிடைக்கும் போது நமக்கு ஒரு இன்பம் கிடைக்குது, இந்த உலக இன்பம். ஆனா இதுக்கெல்லாம் அடித்தளமாக இருக்கக்கூடிய அந்த தெய்வ நிலையை சிந்திக்க சிந்திக்க சித்தம் முறுக்கி சிவனருள் கை காட்ட, இதுக்கெல்லாம் மூலப்பொருள் எதுனா? அப்ப தொடு உணர்வு, சுவை உணர்வு, இப்படி ஒவ்வொரு உணர்வு இருக்குன்னா இந்த உணர்வுக்கு உணர்வாக இருக்கக்கூடிய அந்த அறிவு எப்படி இருக்கு அப்படின்ற ஞானம் எவன் பெறுகிறானோ குருவருளால, அப்படி பெற்றவன் தான் அந்த ஆனந்த சக்தி, பேரானந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச ஆற்றலாக கொண்டிருக்கக்கூடிய அந்த சத்திய பொருள். பிரபஞ்சமாக இருப்பதே அந்த சத்தியத்தான், அந்த சத்துல இருந்து எழுந்த தீதான், சக்தி தான், அந்த உருப்பெற்று இயங்கினது தான். இப்ப பிரபஞ்சமாக இயங்கி கொண்டு தோளாக இருப்பது இயக்கம்தான். வான்குளமும் கோள்களாக நட்சத்திரங்களால அதுவும் இயக்கம்தான், இறைவனுடைய இயக்கம்தான். பிரபஞ்சமும் ஒட்டுமொத்தமா பார்த்தாலும் இயக்கம்தான், துகளாக பார்த்தாலும். ஏன்னா பல துகள்கள் சேர்றதுனாலதான் அந்த பிரபஞ்சமே சுழலுது. ஆனா எல்லாவற்றையும் சூழ்ந்து அழுத்தி இயங்க செய்து கொண்டிருப்பது அந்த சத்து என்று சொல்லக்கூடிய சத்திய பொருள், நித்திய பொருள், நிலையான பொருள், அது உண்மை பொருள், மெய்ப்பொருள், இப்படி எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அதனுடைய இயக்க ஒழுங்கு, ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் இன் எவ்ரிதிங் அண்ட் எவ்ரிவேர், எல்லாவற்றிலும் அது ஒரு ஆர்டர் வச்சுக்கிட்டு இருக்கு. உலகெங்கும் அரசாங்கமே வரும் இல்லையா, உலகெங்கும் அவனுடைய அரசாங்கம் தான். ஆட்சி இல்லாம ஆண்டு கொண்டிருப்பது அந்த மகாசக்தி. அதனுடைய ஆர்டர் இருக்கையில தான் எல்லாமே இயங்கி கொண்டிருக்கு. அந்த நிலையை உணர பெற்றவன் குரு, அதைத்தான் உணர்த்த விரும்புறாரு. அந்த நிலையை அடைந்துட்டானா அவன் சற்சீடனாகவும் மாறுறான், அவனே சற்குருவாகவும் குருவர்களால உணர்த்தப்படுவான். நீயே சற்குருவாவாய் அப்படின்னு அப்புறம் சொல்லுவார். ஏன்னா சத்திய பொருளை உணர்ந்துட்டானா சற்சீடனா இருக்கிறவன் தான் சற்குருவாக முடியும். நல்ல மாணாக்கனா இருந்தா தான் நல்ல ஆசிரியராகவும் உயர முடியும். அதுபோல நாம் சற்சீடனாக இருந்து குருவழி தொடர்வோம், குருவை பணிவோம். நன்றி. சத்தும் அசத்தும் எவ்வாறெனத்தான் உண்ணி சித்தம் உருக்கி சிவனருள் கை காட்ட பத்தியின் ஞானம் பிறப்பணிந்து ஆனந்த சக்தியின் இச்சை தகுவோ நற்சீடனி. ஒழுக்க வழி வாழ்வோம், சிறப்பு பெறுவோம். நன்றி. நன்றிங்க ஐயா, சிறப்புங்க ஐயா, மிக்க நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறோம். நன்றி, அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம், திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம், திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.